நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போனாங்க. அப்பா இப்போ இல்லாத எனக்கு ஒரு அட்வைஸாக இப்போ நீ தான் ஃபேமிலியை பார்த்து அது சொல்லி நான் ஸ்டக் ஆகிடுவேன். என் அப்பா எனக்கு எதுவுமே இல்லைக்கா, ஒரு ஆஃப் சைடு இல்லை. அப்பா இல்லை எப்படி அது என்ன சொல்ல முடியல. இது ஒரு ஸ்டெப் போடுவாங்க. வந்துட்டவா அந்த ஸ்லைட் பண்ணிட்ட ஸ்டெப். அதை இவரும் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து அவங்க 2 பேரும் ஆடி இருக்காங்க. செம ஃபன்னா இருந்துச்சு. அந்த பாட்டு ஃபுல்லாவே ஒரு மாதிரி இறங்கிட்டான் வெளியில வைப்பா ஆச்சு. எல்லா பசங்களும் சேர்த்து ஒன்னா கூப்பிடுவாங்க. ஷாட்டுக்கெல்லாம் வந்து ஓடுவோம். பசங்க வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். அப்போ ஒரு துணி துவைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அப்போ நான் போய் ஓடி உக்காந்தேன். அந்த துணி துவைச்சிட்டு விஜய் சார்ட்ட கரெக்டாக ஹைஃபை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் அங்கே தினேஷ் மாஸ்டர் டான்ஸ் கொரியோகிராஃபர் அவர் தான் பாராட்டினாரு. பவாஸ் இந்த புதுக்கோட்டை பையன் இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆமா ஆமா, எனக்கு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. பயம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமா, அது வெள்ளைகளை துரத்திடுவாங்களா, அந்த மாதிரி பயமா இருந்துச்சு. போனா விஜய் சார் எனக்கு நேரம் உட்காந்துருக்காரு. விஜய் சார் நான் உட்காந்து பேர் என்னப்பா சார்? பவாஸ் சார் என் பேர். எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, கூட இருப்பாரு, சகஜமா எங்க கூட உட்காந்து பேசுவாரு, சகஜமா எங்க கூட உட்காந்து சாப்பிடுவாரு. ஸோ நீங்க இப்ப டான்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா எங்களை அவர் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டு எங்க கூட உட்காந்து டைனிங் டேபிள் ஒன்று உட்காந்து சாப்பிடுவாரு. அவர் பரிமாறுவாரு, எங்க போனாலும் எங்க கூட வண்டியில வருவாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. காத்வாக்கில் பேசுவோம். இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்துல வந்து அந்த குழந்தைகளாவே நடிச்ச ஒரு 5 பேர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க. அப்படியே குழந்தையாவே வாழ்ந்திருக்கீங்கன்னு வந்து நினைக்கிறேன், நம்புறேன். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஜர்னி? ஒவ்வொருத்தரா வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க பேரு? என் பேர் எழில்கா. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. இந்த ஷூட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பண்ணோம். 2 இயர்ஸ் போச்சு. கேப் பெங்களூர்ல பண்ணோம். பெங்களூர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. பெங்களூர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அஞ்சலி நல்லா இருந்துச்சு. நான் எஸ்ஆர்எம்ல படிச்சிட்டு இருக்கேன். படிச்சுட்டே சைடில் சினிமா ஒர்க்லாம் பண்ணிட்டு. ஓகே. என் பேர் பவாஸ். நான் சொன்ன நம்புவீங்களான்னு தெரியல, 3rd இயர் படிக்கிறேன். காலேஜ் 3rd இயர். ஆமாக்கா, காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன். அந்த மாஸ்டர் படத்துல இருந்து அப்படியே இவ்ளோ குட்டி பையனா பார்த்துட்டு காலேஜ் 3rd இயர் இப்ப. ஆமாக்கா, மாஸ்டர் வந்து 10th படிக்கிற பண்ணேன். இப்போ 3rd இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல ஷூட் பண்ணேன். ஸோ இப்போ 3rd இயர் ஆயிட்டேக்கா. சமங்க, வேற லெவல். அட பார்த்தா வந்து 3rd இயர் படிக்கிற பையனா பாயவன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த குழந்தை முகம்னு வாங்கல, அதை அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதான்க்கா, எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டான படம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பசங்க கூட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி செட்டுக்கு போகிறனாலே ஒரு பயத்தோட போக மாட்டோம். இன்றைக்கி என்ன நடிக்க போகிறோம் அந்த ஒரு பயம் இருக்காது. பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக இருக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தான். அதை செட்டை முடிச்சு ஷூட் முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் கூட அந்த ரூமில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஜாலியாக இருப்போம். பேஸ்ட்டு செம ஃபன்னாக இருக்கும்க்கா ஷூட்லேயே. பாய்ஸ் ட்ரிப் போன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க எல்லாரும். பெங்களூர் நல்லா இருந்ததுக்கா? ஆமாக்கா, ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஷூட்டு. ஓகே. நீங்க? என் பேர் இமயவர்மன். நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், 3rd இயர் படிக்கிறேன். ஓகே. சேலமில் படிக்கிறேன். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படம் சொல்ல வேணாம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல வேணாம். மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இன்னும் மெமரபிள் ஆக்குறது இவங்க தான். பாய்ஸ் ட்ரிப் மாதிரி இருந்துச்சு. பெங்களூர் டேஸாக இருக்கட்டும், இவங்களோட ஃபன் பண்ணதாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ஓகே. உங்களோட கதையை ஒரு பெங்களூர் டேஸ் தனியா எடுக்கலாம் போலயே. கண்டிப்பாக்கா, நிச்சயமா எடுக்கலாம். வேற மாதிரி எடுக்கலாம். ஓகே. வேற லெவல் என்ஜாய் பண்ணிருக்கீங்க படத்தை தாண்டி. நீங்க வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க பேசும்போது அந்த ஸ்மைல்லே தெரியுது எல்லாரும் அந்த பெங்களூர் டேஸை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. எஸ், நெக்ஸ்ட் நீ? என் பேர் அத்வைத் ஜெய் மஸ்தான்கா. வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பேசுறதுக்கு. இன்னொன்று வந்து இனிமே நான் பவாசனா இல்லைன்னா இவங்க கூட பழகுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஜாலியான ட்ரிப்னாலே ஃபுல்லு ட்ரிப்பு பெங்களூர் தான். பெங்களூரில் நாங்கள் ரூமில் அடிச்சுக்கினது அதெல்லாம் செம ஃபன்னாக இருக்கும். அது இல்லைன்னா இவரும் அடிச்சுப்பாங்க, அது செம ஃபன்னாக இருக்கும். ஆமாங்கக்கா, இவன் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஆகாது. இவன் அவனை கலாய்ப்பா. அந்த டாம் அண்ட் ஜெர்ரி. ஆமாம், செம்மையாக கலாய்ச்சிட்டு நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க ஜாலியாக. அவங்க சண்டை போட்டுக்கிறது நம்மளுக்கு வேடிக்கை பார்க்க ஜாலியாக இருக்கும். தலைவனை வச்சு அடிச்சுக்கிறது இதுதான் பண்ணுவாங்க. ரூம்ல சும்மாவே இருக்க மாட்டாங்க. உங்களை வச்சு எப்படி ஒரே கூத்தா இருக்கும். சூப்பர். உங்களை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணாங்க மற்ற டீம் டைரக்டர் சார் இருக்கட்டும், அவங்கலாம் டீமா எப்படி உங்களை மெயின்டைன் பண்ணாங்க? இல்லக்கா, செட்லலாம் போனா கொஞ்சம் அமைதியாயிடுவோம்க்கா. நாங்க அங்க வந்து நான் இப்போ டீச்சரை பார்த்தா எப்படி அமைதியாகுமோ அந்த மாதிரி அமைதியாயிடுவோம். நாங்க வந்து டீச்சர் எல்லாம் போய் எப்படி இருப்போம்னா, நாங்க ரூம்ல இருக்க மாதிரி நாங்க ஜாலியா 5 பேர் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்போம். அது வந்து ஸ்கூலு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஸ்கூலு, ரூம் வந்து உங்களுக்கு பிடி பீரியட்.
எஸ் உங்க நேம் ஆ. அண்ட் என் பேர் பிரவீன் மகேந்திரன். நான் வந்து காலேஜ் 3rd இயர் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஸோ பவாஸ் என் ஃப்ரெண்டு, அவனால தான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டெபியூ மூவி. பட் என்னை அப்படி ட்ரீட் பண்ணாமல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க இவங்கெல்லாம். எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கான், பவாஸ் தான் சொல்லி கொடுத்தான் எனக்கு. ஸோ ஒரு மாதிரி ஜிபே பண்றேன் நீ என்னடா பண்ணியிருக்க நீ? போறப்ப வாங்கி தரேன் அவன் எப்பவுமே இப்பதான் சொல்லுவான், ஏதாவது ஒன்று பேசணும்னா ஜிபே பண்றேன். ஆனால் ஒரு நாள் பண்ணியிருக்கான கேளுங்க அவங்ககிட்ட. கோஸ் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பத்தி நம்ம வந்து பேசி ஆகணும். இப்போ அவர் நம்ம கூட இல்ல அப்படின்னாலும் சகுனி மாதிரி ஒரு படம், இப்போ வந்து குழந்தைகள் முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு நல்ல படங்களை வந்து அவர் நம்மளுக்கு சினிமா கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பா அவரை பத்தி அவர் கூட வந்து இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்ன்றப்ப அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய டீச்சரா இருந்திருப்பாரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துருப்போம். நம்மளுக்கான ஸ்பேஸ் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரை பத்தி எல்லாரும் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதான்க்கா அவர் வந்து எப்படின்னா ஒரு அப்பா அம்மா தான் செட்டில் பார்த்துப்பாருக்கா எல்லா பசங்களும். சரி ஸ்டார்டிங்கில் நானும் பிரவீன்லாம் வந்து திட்டு வாங்குவோம். திட்டு வாங்கிட்டு சார் ரொம்ப ரகடாக இருக்காருடா, ஐயோ திட்டுறாருடா, ஷார்ட்லாம் பண்ண பயமாக இருக்கும். ஆனால் போக போக தான் வந்து அதான் ரொம்ப அவர் பையன் மாதிரி பார்த்துப்பாருக்கா எல்லாத்துலேயுமே. சீன்லாம் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கூட இருப்பார், சகஜமாக எங்கள் கூட உட்காந்து பேசுவார், சகஜமாக எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவார். ஸோ நீங்கள் இப்போ டேரக்டர்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் எங்களை அவர் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டு எங்கள் கூட உட்காந்து டைனிங் டேபிளில் ஒன்று உட்காந்து சாப்பிடுவார். அவர் பரிமாறுவார், எங்கே போனாலும் எங்கள் கூட வண்டியில் வருவார், எங்கள் கூட ட்ராவல் ஆவாருக்கா அந்த படம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார். அதான் அவர் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எல்லாருமே அவங்க அப்பாவா வந்து எல்லாருக்குமே இருந்திருக்காரு ஒரு உண்மைக்கா. டைரக்டர் அப்படின்றத தாண்டி. ஓகே, அவர் அப்பாவா இருந்தது சொல்லும் போது அவரோட பையனே வந்து இங்க இருக்காங்க. நீங்க உங்க அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்றீங்க? அண்ட் அப்பாவை வந்து இங்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, என்னையும் என்னோட அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டாரு, என்னையும் வந்து தன்னோட மகனா பார்த்தாரு அப்படின்னு. உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும் போது இப்போ எப்படி? இல்லைக்கா, அது எப்பவுமே அப்பா வந்து யாரையும் பிரித்து பார்க்க மாட்டார். எல்லா குழந்தையும் ஒன்று தான் பார்ப்பாரு. எனக்கு ஏன்னா எனக்குள்ள ஒரு பாதி இப்போ சரி இல்லாத மாதிரி. ஏன்னா அப்பாவுக்கு எப்போவுமே நான் அந்த கூடயே இருப்பேன். அப்பா கூட ரொம்ப ட்ராவல் பண்ணிருக்கேன். ட்ராவல் பண்ணி நிறைய மெமரிஸ் நானும் அப்பாவும். இப்போ கதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையன் அந்த மாதிரி ஆகாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு மெமரிஸ். ஸோ எங்கள் அப்பா வந்து என்னை அடித்ததும் இல்லை, எதுவும் பண்ண மாட்டார். அவ்வளோ சூப்பரான கேரக்டரு. யாரையும் இதுவும் திட்ட மாட்டார், திட்டினதே இல்லை இது இருக்கும். என்னை எப்போவுமே வாடா படான்னு கூப்பிட மாட்டார். செல்லம் அப்படி கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்டு தான் எங்கள் அப்பா வந்து எப்படி சொல்கிறது, அப்பா இல்லாததை அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணோம். அப்புறம் எங்கள் அருணங்கிள் அவர் தான் என்னை வந்து சமாதானப்படுத்தது. பாண்டியன் uncle அவங்க தான் வந்து என்னை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போனாங்க. அப்பா இப்போ இல்லாத எனக்கு ஒரு அட்வைஸர், இப்போ நீ தான் ஃபேமிலியை பார்த்து அது சொல்லி நான் ஸ்டக் ஆகிடுவேன். என் அப்பா எனக்கு எதுவுமே இல்லைக்கா, ஒரு ஆஃப் சைடு இல்லை. அப்பா இல்லை எப்படி அது என்ன சொல்ல முடியல. எப்படி எனக்கு அது அந்த மாதிரி ஆகிடுது. அப்பா நான் நினச்சி பார்த்ததில்ல இப்படிலாம் நடக்குமான்னு, ஆனால் நடந்துச்சு. என்ன இருந்தாலும் வந்து எல்லாரோட நினைவுகள்லையுமே வந்து ஒரு உங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பாவா எல்லாமே இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அவர் வந்து அப்பாவா வாழ்ந்துட்டுருக்காரு. எப்போவுமே அவரோட பிளெஸ்ஸிங் அண்ட் அவரோட அந்த கனவுகள் வந்து உங்கள் கூடயும் இருந்து அது ட்ராவல் ஆகும் எப்போவுமே அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அப்பா எப்போவுமே அவங்க கூட தான் இருப்பாங்க. அண்ட் பியாண்ட் தட் இந்த படத்தில் வந்து மயில்சாமி சாரும் வந்து நடிச்சிருந்தார். ஸோ அவருமே இப்போ நம்ம கூட இல்லைன்றப்ப அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸு, அவர் கூட நடிக்க கிடைச்ச வாய்ப்பு, அவர் கூட பேச கிடைச்ச வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தோன்னா அது ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ். அப்போயே வந்து அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் ஆக்டர் கூட நடிக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கிடைக்குது அப்படின்ற ஒரு பிளெஸிங். இப்போ அதை நினச்சி பார்த்தா அது இன்னும் ப்ரிஷியஸான ஒரு மொமெண்ட்ஸாக மாறி இருக்கு. உங்களுக்கு சார் கூட வந்து என்ன மாதிரி மொமெண்ட்ஸ் இருந்துச்சு? எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம்க்கா இது. ஃபஸ்ட்டு படம்னால எங்களுக்கு ஏதாவது தப்புனா அவர் சொல்லுவார். நாங்கள் ஒரு சீனில் வந்து நான் தப்பாக டைலாக் பேசிட்டேன், பயப்படாத அது பயப்படுறா, அவர் தான் கொஞ்சம் சொல்லி அப்பாவும் அவர் சொல்லி பண்ணாங்க. அப்பா வந்து அதே மாதிரி தான் மயில்சாமி சாரும் செம க்ளோஸ். அப்பாவும் வரும் பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் விளையாடுவாங்க, சார் சொல்லி விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் மயில்சாமி சார் வந்து எதாவது தப்பாக பண்ணாலும் சொல்லுவாங்க. நான் வாசனெல்லாம் ஒரு சீனில் இருக்கும், அது செம சிரிப்பாக இருக்கும். அது பாருங்கள்.
பார்த்தா தெரியும் அந்த சீன் அப்படி. அவர் லெஜெண்டரி ஆக்டர் ஆப்போசிட்ல இருக்காருன்னு இல்லாமல் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசினாரு. டேய் நானும் உங்களை மாதிரி தான்டா, எங்களுக்கு சகஜமாக நடிக்கிறேன், எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் அவர்கிட்ட, நம்ம டைலாக் ஏதாவது தப்பாக பேசினா திட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரீடேக் போகும்போது சரி பரவாயில்லடா நானும் அப்படி தான்டா, எனக்கு ரீடேக்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக பேசினாரு. ஓகே, உங்களுக்கு எனக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மயில்சாமி சாரோட எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு அவர் அதெல்லாம் நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். நீ ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் ஓகே, நீ நானும் ஈக்குவல் தாண்டா அப்படி தான் பார்ப்பார் அவர். ஓகே, நான் நிறைய டேக் போவேன். ஃபஸ்ட் படம் எனக்கு தெரியும், ஃபஸ்ட் படம் எப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கும். அவர் வந்து ஸ்டெடியாக நின்று எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஓகே, அவர் ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் அப்படிலாம் அவர் எதுவும் பார்க்க மாட்டார். நீயும் ஒரு ஆர்டிஸ்ட் நானும் ஒரு ஆர்டிஸ்ட், அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா ரொம்ப கம்ஃபர்டபுள். சாப்பிடும் போதுங்கக்கா மீன் குழம்புலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் மீனுக்காக சண்டை போட்டிருக்கோம். சார் கூட மீனுக்காக. ஓகே, நோட்டீஸ் பண்ணியா? மீன் குழம்புக்கு தான் அடிச்சு ஷார்ட்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சகஜமா பேசிட்டு இருப்போம், அப்பயும் கவுண்டர்லாம் கொடுப்பாங்க. ஆமா ஜாலியா இருக்கும், அப்படியே ஜாலியா இருக்கும். ஓகே, கவுண்டர்லாம் கொடுப்பாங்க. கவுண்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா யோகி பாபு சார் இந்த படத்தோட மெயின் பில்லர் அப்படின்னே சொல்லலாம். சார் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து நின்னாலே போதும், அந்த ஒரு லாஃபுக்கும் சரி அந்த ஒரு காமெடி இதுக்கும் சரி ஹியூமருக்கும் எந்த ஒரு பஞ்சமே இருக்காது. ஸோ யோகி பாபு சார் கூட நடந்த ஃபன் இன்சிடென்ட்ஸ், அவர் கூட வந்து உங்களுக்கு ஏதாவது காம்பினேஷன்ஸ், அவர் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இது ஷார்ட் போயிட்டு இருக்குங்கக்கா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பா டைரக்ட் பண்ணுறப்ப நான் எல்லாருமே பின்னாடி தான் இருப்போம். பின்னாடி இருக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துடும். சிரிச்சா திட்டுவாங்குவேன், எல்லாரும் என்ன திட்டுவாங்குவேன். இவரும் நடிச்சிருப்பாரு, இவர் என்ன பார்த்தா சிரிச்சிருவாரு. சிரிச்சிரு ஏன்டா சிரிக்கிறோம் திட்டுவார். சிரிக்கலாமா வேணாமா, திட்டினது ஓரமாக போய் சிரிக்கும், ஓரமாக போய் திருச்சிருவேன். ஓகே, உங்களுக்கு? அதான் எங்களுக்கு பெருசா யோகி பாபு சார் காம்பினேஷன்ல, ஸோ அதனால நாங்க சார் கூட நடிச்சது மிஸ் பண்றீங்க. மிஸ் பண்றோம். ஆமா, இருந்தா இன்னும் ஃபன்னா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இந்த படத்தோட மெயின் இதுவாகவே பார்க்கறது இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்மளுக்கு அந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அரசியலில் என்னன்னு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் பாயிண்ட் தான், ஒன்லைன் தான் வந்து இந்த படத்தோட கதை. ஸோ வந்து உங்களுக்கு இந்த கதையை வந்து எப்படி வந்தது, இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னவா இருக்கு, ஏதாவது இருக்கா? என்ன இப்படி ஒரு மயான அமைதி, ஸ்கூல் படிக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் 100 மார்க் அவுட் ஆஃப் क्वेश्चनல வந்த மாதிரி. ஆமா, இது அவுட் ஆஃப் क्वेश्चन தான். அப்ப இப்ப டைரக்டர் சார் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இப்ப சொல்லிருப்பாரு. ஆனா அவருக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப இது இருக்கு, அவர் இதை சொல்லிருப்பாரு. இப்ப எங்களுக்கு பாலிடிக்ஸ் சோஷியல் சயின்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிக்காத அதே மாதிரி தான். அதான்க்கா சிம்பிளா நாங்க பார்ட் 1 இருக்கும்ல, பாலிடிக்ஸ் தெரியல நான் பூமர், எல்லாத்தையும் நாங்கெல்லாம் boomers. எப்ப கத்துக்கலாம்னு இருக்கீங்க அரசியலை பத்தி? ஷோர்க்கா, படம் ரிலீஸ் ஆன கத்துக்கலாம், எல்லாரும் சேர்ந்து கத்துப்போம். எல்லாரும் கத்துப்பாங்க, மக்களுக்கு கத்து கொடுத்து நாங்களும் சேர்ந்து கத்துக்கலாம். எல்லாமே கத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரியணும். நீங்க வந்து பயங்கரமா ஃபன் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கிளாஸ் ரூம் வந்து உங்களுக்கு பிடி பிடி. பீரியட். ஸோ அதில் வந்து நடந்த இந்த ஒரு விஷயம்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரிலக்கா. நாங்களே வந்து என்னடா பண்றீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்கா. அப்படின்னா என்ன இன்சிடென்ட் சொல்வீங்க? ஒரு அடி ரூம்ல என்ன ஆச்சுக்கா சொல்லிட்டானா இல்லைனா சண்டை. அது அதான்க்கா பெங்களூர் ஷூட்டுக்கா ரூம் வந்துருவோம், முடிச்சு செம ஜாலியாக டயர்டா ரூம் வந்துருவோம். ஊவன்ட்டவா சமந்தா ஊவன்ட்டவா புஷ்பா பாட்டு இருக்குல்ல போட்டு விட்டாங்க, எழில் பனின்னு போட்டுருக்காங்க. கை தட்ட வேணாம் பிரவீன், கணீர் கணீர் கேட்கலாம். ஒன்றும் இல்லைக்கா பனின்னு போட்டு இல்லை என்ன எழில் சொல்லட்டும்டா, ஸ்ரீவள்ளி இவர் வந்து புஷ்பா, அவர் வந்து ஸ்ரீவள்ளி. ஏய் அது வர்தனடா, வர்தனனா ஒரு வர்தனனா தான புஷ்பா, அவ ஸ்ரீவள்ளி பனின்னு போட்டுருந்தாங்கக்கா. என்ன நினைச்ச சைலண்டா இருக்கீங்க ஆனா பண்ற வேலை இவர்ல வர்தனன்ன்றது வேற. ஓ இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர், அவரு எங்க ரூம்ல தான் இருப்பாரு. ஸோ வந்து இவன் என்ன வைப் ஆகிட்டான போல பனி நல்லா ஏற்றி விட்டு இடுப்பு தர்ற மாதிரி வச்சு அந்த புஷ்பா அந்த தரையில வலிக்கிட்ட ஒரு ஸ்டெப் வந்துட்டவா அந்த ஸ்லைட் பண்ணிட்ட ஸ்டெப், அதை இவரும் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து அவங்க 2 பேரும் ஆடி இருக்காங்க. செம ஃபன்னா இருந்துச்சு. அந்த பாட்டு ஃபுல்லாவே ஒரு மாதிரி இறங்கிட்டான் வெளியில வைப்பா. சென்னையில நடந்தது, பெங்களூர் நடந்ததெல்லாம் என்ன அதுதான் என்ன நடந்தது இந்த மாதிரி அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாதுக்கா. அதான்க்கா இது ஒண்ணு, அப்புறம் கரு கருப்பாயி அது ஒண்ணு, இது ஒண்ணு எல்லா சாங் தான் ஒரே வைப். ஆமாக்கா, கீழ டைரக்டர் சார் ஸ்பீக்கர் இருக்கும், எத்து வந்துடுவாங்க நைட் சார், எத்து வந்துட்டு எங்க கூட தங்கிடுவாங்க. மேல வந்து பாட்டு போட்டு நாங்க எல்லாருமே வைப் பண்ணி ஆடிட்டு இருப்போம். கதவு லாக்டு, வெளியே விட மாட்டாங்க. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம், லாக்ல ரூம்ல லாக் பண்ணிட்டு
என்னடா ஸ்கூல் வைப்லயே இருந்திருக்கீங்க ஆமா. போல ஆமா நீங்க. வெளிய விட hostel- மாட்டாங்களா, வெளிய Okay. எதுவுமே தெரியாது. வெளிய ஃபுல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க இருப்பாங்க. ம். சோ அவங்கள எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். Okay. அதனால ஃபுல்லா பாட்டு போட்டு லூப்ல அவன் தான் எங்களோட டிஜே. பவாஸ் தான் டிஜே. Okay. அவன் கரெக்டா அவன் வரமாட்டாரு. அவன் வரமா இருந்திருக்க இல்ல மாட்டாரு. அவன வருவான். ஆனா அவன் கரெக்டா அவன் எந்தெந்த பாட்டு போட்டா எந்தெந்த டைம்ல வைப் ஆகும்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கும். அவனே அதுதான். பண்றதே அவர் அவன் தான். கருப்பாயி சரி, விடு, விடு. ஊவான்டாவா இப்பதான் ஏய், ஜிபேடா. புரியுது. பண்ணிடுறேன் மச்சான், பண்ணிடுறேன். பண்ணு. சோ அதனால வந்து கரெக்டா அவன் போடுற பாட்டுனா கரெக்டா இந்த பாட்டு வைப் ஆகும். அடுத்து வந்து ஐயோ கரெக்டா அவன் எந்த பாட்டு போட்டா வைப் ஆகும் தெரியுமோ அதை அவன் போட்டுருவான். போட்டு அவனை வந்து போனை வச்சுட்டு வந்து ஆடுவான். நடுவில் அவனுக்கே லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தெரியும். திருப்பி அவன் போயிட்டு வேற பாட்டு மாத்திரம். சோ எங்க டிஜேக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டுன்னு வைபை மாத்தி விட்டுறாரு. ஆமா. ம். இப்ப ரொம்ப ரொம்ப ஓவரா போச்சுன்னா அந்த வைபை மாத்தி விட்டு நாங்க ரொம்ப ஜாலியா இல்லைன்னா தான் அங்க தென் அவன் தான் பாத்துப்பான். ஏதாவது வந்து சண்டை வந்துச்சுன்னா டேய் வேணாண்டா இது தப்பா போகுதுடா நம்ம வந்து வேற பாட்டு மாத்திடுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள சண்டை நிறைய வரும். நானும் எழுதி நல்லா சண்டை போடுவோம். ம். சண்டை போடும்போது அவன் தான் வந்து டேய் ஜாலியா இருக்கும் அது வரைக்கும் போதும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்த காட்ஃபாதர் அவர் தான். எனக்கு இந்த சீன் நடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. எத்தனை டேக் வாங்குறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஏதாவது ஒரு சீன் இருக்கா? கேட்கலக்கா. நிறைய இருக்கு இப்படி நிறைய தலைய ஆட்டுறத. திட்டு வாங்கினக்கா, நல்லா திட்டு நாங்க ஒரு வாங்கினக்கா. சீன் திட்டு வாங்கணும். ஏதோ ஸ்டேஜ்ல ஓடி வரும்ல நம்ம ஏதோ. அது இல்ல சார் வந்து ஒரு சீன்ல என்ன வரும்னா இந்த மாதிரி அமௌண்ட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட் அதனால ஃபர்ஸ்ட் ஒரு அந்த சீன் ஒன்று இருந்துச்சு. அதுல வந்து நான் 150 அவன் வந்து 100 எடுத்தான். அடுத்து செகண்ட் வாட்டி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அவன் 150 எடுத்துக்கிறேன். அவர் சீன் சொல்லிட்டு மச்சான் எனக்கு தான் 150. அவர் திட்டாரு டே நான் இங்க சீன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னடா 100 ரூபாய் 150 ரூபாய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த போன டேக்ல என்ன ஆகுனா நான் 150 வச்சிருந்தா 100 வச்சிருந்தா இப்போ திருப்பி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் சொன்னேன் டேய் நீ தானே 150 நான் சார் டேய் நான் இங்க சீன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னடா 100 ரூபாய் 150 ரூபாய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது வாழைப்பழ காமெடி மாதிரி அந்த ஒரு பழம் இதுதான் அப்படின்ற மாதிரியா? அந்த இடத்துல நல்லா திட்டு வாங்கினேன். ஓகே. எல்லாருமே வாங்கியிருக்கீங்க அப்ப நிறைய திட்டுகள். ஆமாக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்ப எனக்கு கேமரா ஃபியர் இருந்துச்சு. ம். எனக்கெல்லாம் பேசவே வரலக்கா. இப்போ பேசினாலும் திட்டுவாங்க பேசினாலும் திட்டுவாங்க. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அதுக்கப்புறமா பழகிடுச்சு. அதான்க்கா ஸ்டார்டிங்ல இந்த படத்துல எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ற ஆளா தான் இருந்தோம். இந்த படம் நிறைய பேர் டியூன் பண்ணுச்சு. ஸோ எனக்குமே சரி நான் முன்னாடி படம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த படம் என்ன வந்து அட்வான்ஸா ஒரு காமெடி ரிலேட்டடா கலந்து என்ன பண்ண வச்சுச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க படம் பண்ண கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதுவும் யார மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து ஒரு சீன் வந்து பண்ணிருந்தீங்க படம் பண்ணிருந்தீங்க அப்படின்றது. இப்ப அவரோட ஜேர்னி நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அதாங்க மாஸ்டர் தானே சொல்றீங்க. தளபதி அஃப்கோர்ஸ் தளபதி. எஸ். அதான் மாஸ்டர் வந்து என்னோட 10th படிக்கிறப்ப பண்ணேங்க்கா மாஸ்டருங்கிற படம். ஷூட்டிங்கில் பப்ளிக் எக்ஸாம் வேணான்னு சொல்லிட்டு பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. அப்போ இல்லை எனக்கு எக்ஸாம்லாம் வேணாம் நான் தளபதி கூட நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் போய் நடித்தேன். ஸோ அதான் ஒரு நாள் வந்து சீன் நடிச்சிட்டே இருப்போம். எனக்கு வந்து இதான் கேரக்டர்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போலக்கா. அங்கே போய் தான் அந்த கேரக்டர் கொடுத்தாங்க. அப்போ என்னாச்சு எல்லா பசங்களும் சேர்த்து ஒன்றா கூப்பிடுவாங்க. ஷாட்டுக்கெலாம் வந்து ஓடுவோம். பசங்க வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். அப்போ ஒரு துணி துவைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அப்போ நான் போய் ஓடி உக்காந்தேன். அந்த துணி துவச்சிட்டு விஜய் சார்ட்ட கரெக்டாக ஹைஃபை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் அங்கே தினேஷ் மாஸ்டர் டான்ஸ் கொரியோகிராஃபர் அவர் தான் பாராட்டினாரு. பாராட்டிட்டு அங்கேருந்து வந்து தான் எனக்கு அந்த கேரக்டர் சபரிங்கிற கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ அதை நோட் பண்ணிட்டு விஜய் சார் நோட் பண்ணியிருப்பாரு போல. ஒரு நாள் டென்ட் மாதிரி இருந்துச்சுக்கா. டென்ட்லாம் போட்டு உட்காருவாங்க லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு வச்சு பாராட்டினாங்க. விஜய் சார் தினேஷ் மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார்லாம் உட்கார்ந்து அதெல்லாம் எனக்கு ஆமாக்கா. கேட்கும் போது எனக்கு நல்லா கூஸ் பம்ஸ் ஆகுது. தளபதி கிட்ட அதுவும் எல்லா ஒரு லெஜெண்ட்ஸ் அங்க உட்கார்ந்து இருக்கப்ப வேற லெவல். அதான்க்கா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. உட்காந்தோன்னே எனக்கு திடீர்னு பவாஸ் இந்த புதுக்கோட்டை பையன் இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆமா ஆமா எனக்கு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. பயம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமா அது வெள்ளைகளை துரத்திடுவாங்களா அந்த மாதிரி பயமா இருந்துச்சு. போனா விஜய் சார் எனக்கு நேரம் உட்காந்துருக்காரு. விஜய் சார் நான் உட்காந்து பேர் என்னப்பா சார் பவாஸ் சார் என் பேர் சூப்பராக நடிக்கிறப்பா அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு ஏன்னா விஜய் சார் சொல்றாரு நம்மளால நடிக்கிறோன்னு ஏன்னா நம்ப முடியல அந்த மொமெண்ட்டு. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி படம் பண்ணிருக்கீங்கன்னு சார் கேட்டார். விஜய் சாரே கேட்டார் முன்னாடி படம் எது ஒர்க் பண்றீங்கப்பா அப்படின்னு கேட்டார். ஆமா சார் சிவப்பு மஞ்சள் பச்சை கோட்டாங்கிற ஒரு படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சண்டைக்கோழி 2 கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் சார். தளபதி 64 பண்றேன்னு சார்ட்டே சொல்லிட்டேன். மாஸ்டர் வந்து தளபதி 64 டைட்டில் போல அது தளபதி கிட்டே சொல்லிட்டேன். எல்லாம் அங்கே செட்டில் இருக்க எல்லாம் சிரிச்சாங்க. ஸோ நானும் சிரிச்சிட்டேன். அந்த மொமெண்ட் தாங்க நான் மறக்க முடியாது. ஏன்னா விஜய் சார் கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல என்னோட ஆக்டிங்க்கு ரெகனேஷன் கொடுத்தங்கிறது நான் என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்தாலுமே எனக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்குமே தளபதினா வந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லாம் வந்து லைஃப் லாங் எப்போ நினைச்சு பார்த்தாலும் வந்து அந்த ஒரு செரிஷ் பண்ற ஒரு மொமெண்டா இருக்கும். ஆனா வந்து இப்ப அவர் லாஸ்ட் மூவி தளபதி 69 முடிக்க போறாரு அப்படின்றப்ப அந்த மொமெண்ட்டை நினைச்சா உங்க எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு மனநிலை இருக்கு? கஷ்டமா தான் இருக்கு. திருப்பி அவரை வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு.
அவரை ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து வளர்ந்துட்டோம்ல, அதனால வந்து அவரை பார்க்க முடியாதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சினிமா ஜேர்னியை விட்டு ஒரு இந்த பாலிடிக்ஸ் ஜேர்னி போகிறது அதனால நான் அது நல்லதுதான் நினைக்கிறேன். எனக்கு அண்ணன் கூட இன்னொரு படம் நடிக்கணும்னு ஆசை. ஸோ ஒரு படம் இன்னொரு படம் அவர் கூட ஒர்க் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நீயாச்சும் ஒர்க் பண்ணுறா, நாங்களாம் இன்னும் ஒர்க் பண்ணலடா, அதுக்குள்ளே ஒரு போறாரா கிடைக்கும். அந்த வருத்தம் தான். நான் கூட வந்து என் லைஃப்ல வந்து அந்த ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல வந்துட மாட்டோமா அவரோட படத்துல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீமா இருக்கும். ஆனா அவர் ஏன்பா போறாரு அப்படின்னு இருந்தாலும் அவர் ஒரு ஜேர்னிக்காக போறாரு. உங்க படத்துல அரசியல் இது பண்றதுக்காக தான், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவருமே வந்து போக போறாரு. இனிமேல் அவரை அடிக்கடிக்கு நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கு.